இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கோம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புன்னா ஒரே சில்னஸ்ஸாக இருக்கும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், நல்லா குளிரும். இப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நேராக கொடைக்கானல் போகிறது, ரூம் போடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, இப்படி தான் நம்ம எல்லாமே கொடைக்கானலில் அதற்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதை விட பெரிய இங்கே விஷயம் நிறைய இருக்குது. தூய்மையான காற்று, நல்ல மக்கள், நல்ல விதமான இயற்கை வளங்கள், இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறதே கிடையாது. நம்ம நேராக போகிறது, ஜாலியாக இருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இப்படியே பழகிட்டோம். அது நம்மளை சொல்லி குத்தம் இல்லை, இப்படி தான் நம்ம இருக்கோம். அதை ஆனால் மாற்றிக்கணும். அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி இயற்கையை ரொம்ப நேசிக்கணும். இயற்கையான பொருள் அங்கே கிடைக்குது, சுத்தமான பொருள், நல்ல பொருள் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம ஒரு விவசாயிக்கிட்ட வாங்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. அவர் ஒரு விலை சொல்லும்போது, சரி அந்த விலைக்கு தருவீங்களாண்ணா, இந்த விலைக்கு தாங்கண்ணே, ஓகே, அவ்வளோதான், ஒன் டைம் தான். அவங்க இல்லை தர முடியாது, அவங்க அந்த விலைக்கு தான் தருவோன்னு சொன்னால் நம்ம அவங்கள வற்புறுத்தக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளோ சோறு தண்ணி கூட இல்லாமல் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விளையிற ஒரு பொருள், ஒரு கேரட்டு இப்போது அங்கே விளையுதுன்னா அந்த கேரட் எடுத்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பசிக்குதே ஒரு கேரட் சாப்பிடணும்னு சாப்பிடவே மாட்டாங்க. அது அங்கே உள்ள மக்கள் அப்படி தான் இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே அப்படி தான், வீட்டிலேருந்து சாப்பாடு வந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் கடினமான உழைப்பாளிகள், எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது. நம்ம வாங்கி நம்பி சாப்பிட்லாம், நம்ம உடம்புக்கு எதுவும் ஆகாது. ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா, இங்கே உயிரினம் நிறைய இல்லை கொடைக்கானலில் பொறுத்த வரைக்கும். இந்த யானைகள் தொல்லை இது எதுவும் இல்லை. ஆனால் இப்போது சமீபமாக பார்த்தோன்னா காட்டு எருமைகள் தொல்லை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள், அந்த மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. சுற்றுலாவாசியும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போது எல்லாத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கு, நம்ம இதை சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம். மறக்காமல் என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.